மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் எல்லாம் நீங்கள் சரி பண்ணிடுவீங்க, சமாளித்து வெளியில் வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நான் ஏன் எடுத்த உடனே இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய மீனராசி கிளைண்ட்ஸ் சமாளிக்கவே முடியல மேடம், என்ன பண்ணாலும் ஃபினான்ஷியல் பொசிஷன் கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் மிக 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 அற்புதமான ஒரு காலகட்டம். சமாளித்து ஜெயிச்சு வந்துடுவீங்கன்ற வார்த்தை நிச்சயம். இந்த மாதத்துக்கு பிறகு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி ஜெயிச்சு வந்தீங்கன்னு. பட் அந்த ஜெயிப்புக்கு ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம பார்க்குறது கோச்சார பலன், அது பாசிட்டிவாக இருக்குது. அப்போ 40 to 50% பாசிட்டிவாக இருக்குது. மீதி உங்களுடைய சுயஜாதகம் எப்படி சப்போர்ட் பண்ணுது, அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹாப்பி 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 தீபாவளி அண்ட் ஹாப்பி விஜயதசமி அண்ட் ஹாப்பி நவராத்திரி. அண்ட் உங்களுடைய மீன ராசியில் தாங்க ராகு உட்கார்ந்துட்டுருக்கார். ஆமாங்க, 7.5 சனி நடந்துகிட்டே தான் இருக்குது, இன்னும் இருக்க தான் போகுது. அப்போது உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்கார், சனி எப்படி இருக்கார் அப்படின்னு ஃபஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்றது ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தர்மம் சொல்கிறதே இப்படித்தான் இருக்குன்னு சொல்கிறதில்ல. இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு மனதால் என்ன செய்யணும், உடலால் என்ன செய்யணும் அப்படின்றது பல ரூபத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக பார்த்துக்கணும். பட் முன்னே இருந்த காலத்தை விட மீனராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் விடியலை கொடுக்கக்கூடிய வகையில் தான் பல ரூபத்தில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் உங்கள் சுய ஜாதகத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் சரியாக கிடைக்காம இருந்து அது தோஷ நிலையில் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது அக்டோபர் 2 மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினச்சி உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணணும். பேசிக்காக ஒரு பிரார்த்தனையாவது பண்ணணும். அது உங்களுக்கு வழிகாட்டும், நிச்சயமாக வழிகாட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ராகு கேது சம்பந்தமாக பிரச்சனைகள் சுய ஜாதகத்தில் இருக்கோ நீங்கள் துர்காஷ்டமின்ற நாளை மனசில் வச்சுக்கிட்டு, நவராத்திரியில் வரக்கூடிய ஒரு நாள் திருநாள் துர்காஷ்டமி, அது துர்க்கை அம்மனுடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுது. ராகு கேது கிட்ட இருந்து காப்பாற்றக்கூடியது துர்க்கை அம்மன். ஸோ அவங்களுடைய பிறந்த நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. எப்பையும் விட இந்த தடவை ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டுக்கு செவ்வாய் 20ஆம் தேதி மூவாரார். அதே மாதிரி உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வரார். சூரியனை செவ்வாய் பார்க்குறார். ஸோ இது எல்லாம் ரொம்ப 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 பாசிட்டிவான சிம்பிள். நெகட்டிவ்லேருந்து உங்களை காப்பாற்றிக்க, வழி காமிக்க. ராகு கேது அப்படின்னாலே வழி விடலைன்றது தான் அர்த்தம். ஸோ வழி விட்டுதுன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பராக நீங்கள் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால அந்த குரு வக்ரகதி அடைஞ்சாலும் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவாக ஃபினான்ஷியலி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் அமையலை அப்படின்றவங்களுக்கு இப்போ திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் சுயஜாதகத்தை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சந்திராஷ்டம நாட்களில் தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிட வேண்டாம், அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் ஏன் இந்த வார்த்தையும் சொல்கிறேன், ஆனால் பெரிய பாதிப்புகளும் இல்லைன்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்றது துலா ராசிக்கு சந்திரன் வரும்போது இது துலா மாதம். ஸோ செகண்ட் ஹாஃபில் சூரியன் அங்கே தான் இருக்க போகிறார். சூரியனும் சந்திரனும் அங்கே சேர்ந்து இருக்கும்போது செகண்ட் ஹாஃப் பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. பட் ஸ்டில் நீங்கள் கண்டிப்பாக சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையை மனசில் வச்சு சொல்லணுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் இப்போ இது வரைக்கும் 20ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் வீட்டில் செவ்வாய். 4ஆம் வீடுன்னா என்னென்னா ஆரம்பம்னு அர்த்தம். அந்த இடத்துல எது ஆரம்பித்தாலும் உங்களுக்கு ஒரு வேகம் இருந்தது, ஆனால் முடிவடையலை. அதுலேருந்து விமோச்சனம் பெற்று அந்த முடிவுன்றது கிடைச்சி ஃபினிஷ் பண்ணிட்டேன்ப்பா
அப்பா ப்ராஜெக்டை நான் சப்மிட் பண்ணிட்டேன், நல்ல முறையில் சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நீங்கள் நினச்சா மட்டும் பத்தாது. உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் கூப்பிட்டு சொல்லணும்ல, சூப்பர் சூப்பர்ப்பா நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு உங்களுக்கு அப்ளாஸ் கொடுக்கணும்ல. அப்ளாஸ் கொடுத்தா மட்டும் பண்ணாது, ஃபினான்ஸ் மூலியமாக உங்களுக்கு அப்லிஃப்ட் பண்ணணும்ல, அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும்ல. அத்தனையும் நடக்கிறதுக்கு இப்போ சூரியன் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார். எப்பயுமே சூரியன் துலாத்தலுக்கு வந்தால் அவ்வளோ பாசிட்டிவ் கிடையாது. ஆனால் இந்த தடவை வரக்கூடிய சூரியன் விதிவிலக்கு. ஏன் அப்படின்னா செவ்வாய் சூரியனை பார்க்குறார். செவ்வாயும் நீச்சம் பெற்று சூரியனும் நீச்சம் பெற்று, நீச்சம் இன்ட்டு நீச்சம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிரமாதமான ப்ளஸ் அப்படின்றது உண்மை. இதில் என்ன பழமொழி சொல்லுவாங்க அப்படின்னா, நீச்சனை நீச்சன் பார்த்தால் ஈசன் உதவுற அளவுக்கு பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் இந்த மாதம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதே மாதிரி 7ஆம் வீட்டில் உங்களுக்கு கேதுன்ற கிரகம், சூரியன், புதன் எல்லாம் சேர்ந்துருந்தாங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் மூவ் ஆயிடுறார். 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மூவ் ஆயிடுறார். அப்போ கேது மட்டும்தான் அங்கே நிற்பார். ஆனால் அந்த கேதுவை குரு பகவான் பார்க்குறார். அப்போ உங்களால் உங்கள் மனைவி நல்லா இருப்பாங்க, உங்கள் மனைவினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, மேடம் ஒய்ஃபுக்கு ரொம்ப ஹெல்த் முடியல, ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு தீர்வே வரமாட்டேங்குது. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இது பெரிய விமோச்சனம் கிடைக்கும், அதுக்குண்டான வழிகள் கிடைக்கும். ஃபாரின் சான்ஸஸ் சூப்பராக இருக்குது. வீடு வாகனம் நிறைய பேர் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி, சனியினுடைய பயிற்சி ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, வீடு ரிப்பேர்னு ஆகிட்டே இருக்குது, வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் எனக்கு சொல்கிறது, கரையான் பிடிச்சிடுச்சு மேடம், என்ன மேடம் பண்ணுறது, இதெல்லாம் எங்கேருந்து தான் வருது அப்படின்னு புரியாத புதிரோடு பேசுகிறீங்க இல்லையா? அத்தனை விஷயத்துக்கும் இப்போ ஒரு நிவர்த்தி, குழப்பத்துக்குண்டான நிவர்த்தியாகவே இந்த அக்டோபர் மாதம் பார்க்கப்படுதுன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கும் 2 தடவை நமக்கு சந்திராஷ்டமம் வருது. அந்த சந்திராஷ்டமம் எப்போன்றது சொல்கிறேன். அந்த காலகட்டம் கண்டிப்பாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு 2 டைமில் சொல்லும்போது, ஒரு டைம் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது, ஒரு டைம் பரவாயில்ல அப்படின்ற ஒரு பொசிஷன்லேயே இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் 12ஆம் தேதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குருவையே பார்க்குறார். அப்போ சுக்கிரன் பாசிட்டிவாக 9ஆம் வீட்டில் இருந்து அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, புரியாத புதிர்கள் புரியறதுக்கு உண்டான அமைப்பு. அந்த உங்கள் ராசிநாதன் குரு வக்ரம் பெற்று சுக்கிரனையே பார்க்கும்போது ரசிச்சு ஜாலியாக அப்பாடான் இருக்கு அப்படின்னு எல்லா மீனராசி நண்பர்களும் சொல்லிட்டு தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும்னா, சித்தர்களுடைய வழிபாடு, குரு பகவானுடைய வழிபாடு, அம்மனை கையில் பிடிச்சிக்கோங்க. ஸோ அது பொதுவாகவே மீனராசிக்கு ஜெயிக்கிறதுக்கு அம்மன் வழிபாடு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு உதவும். ஸோ அது காமாட்சி அம்மனாக இருக்கலாம், மீனாட்சி அம்மனாக இருக்கலாம், சமயபுரம் அம்மனாக இருக்கலாம். சமயபுரம் அம்மன்னா சமயத்தில் காக்கும் அம்மன். ஸோ அவங்கள கையில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிச்சுக்க முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட் வழி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக அமையுது. ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே மாதிரி நிறைய மீனராசி அன்பர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, தொடர் பிரச்சனையை அப்பா வழியிலேருந்துங்க இந்த கோர்ட்டு கேஸு முடியவே இல்லை அப்படின்றவங்க கூட இந்த காலகட்டத்தை தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் ஐடியாஸை உங்கள் லாயர்கிட்ட சொல்லி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஃபினிஷ் ஆகிடும். எதிரிகள் அப்படின்றவரே ஓடி போய் தானாக அவங்களே ஒரு சின்ன விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை முடிச்சுக்க வச்சுக்குவாங்க. சரி, நான் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை மட்டும் சொல்லிடல, என்ன சொன்னால் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். பட் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுய ஜாதகத்தோட மேட்ச் பண்ணி இதை ஓவர் கம் பண்ணி ரிலீஃப் கிடைக்கக்கூடிய மாதம்ன்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை. சரி, சந்திராஷ்டமம் எப்போ அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 4ஆம் தேதி காலையில் 5:06 நிமிஷத்துலேருந்து 6ஆம் தேதி 5:33 காலை வரைக்கும். அடுத்த சந்திராஷ்டமம் எப்போ வருது அப்படின்னா அக்டோபர் 31ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆமாம், தீபாவளியின் போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் அந்த சந்திராஷ்டமம் போகுது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதத்தை சூப்பராக நெகட்டிவ்லேருந்து வெளியில் பாசிட்டிவாக என்ஜாய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகே,
விஷ் யூ ஆல் குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.